ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7-4 எடப்புள்ளி வச்சு இந்த சின்ன டிசைன் கோலம் போட்டிருக்கேன். மார்கழி மாதம்ல ஒரு அவசரத்துக்கு காலையில் போடுறதுக்கு ஒரு சின்ன கோலமும் நமக்கு தேவைப்படும் இல்லையா? இந்த கோலத்தை பார்க்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு. ஏழு 6 5 4 எடப்புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றியும் 6 புள்ளி இருக்குல்ல, இந்த 6 புள்ளியில் ஜாயின் பண்ணிப்போம். கோடு போட்டு இப்படி ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இந்த கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த 2 புள்ளிக்கும் கீழே இதோட இதை ஜாயின் பண்ணலாம். இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு போட்டுக்கிட்டு இந்த ஒரு புள்ளியோடு ஜாயின் பண்ணலாம். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த 4 புள்ளி இருக்குது பாருங்கள், ஒரு டைமண்ட் மாதிரி. இது ஒரு இதோடையும் ஜாயின் ஆகணும். இதோட இந்த 4 புள்ளி, இதோட இந்த 4 புள்ளி, 6 பக்கம். இப்போ முதல்ல ஒரு காம்பு மாதிரி போட்டுப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளிக்கு இப்படி போய் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணோம். இதே மாதிரி 6 பக்கம். இந்த ஒரு புள்ளிக்கு ஒரு காம்பு மாதிரி போட்டுக்கலாம். சாரி இந்த ஒரு புள்ளிக்கு நான் தப்பாக போட்டுட்டேன். இந்த ஒரு புள்ளிக்கு காம்பு மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி, அதே போல் இந்த ஒரு புள்ளி வேணாம், இந்த ஒரு புள்ளி. அதே போல் இந்த ஒரு புள்ளி. இந்த 4 டைமண்ட் புள்ளி தான் இதோட ஜாயின் ஆகுது. இப்போது இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த ஒரு புள்ளியை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். இந்த ஒரு புள்ளியை தான் நம்ம வந்து போட்டுட்டோம். அதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு சின்ன சுத்து. இந்த காம்போட 2 பக்கமும் ஒரு சின்ன இலை மாதிரி.
இப்போ இது வரைக்கும் போட்டுட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு போடுவோமா? இங்கேருந்து ஆரம்பித்து 2 கோடு இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நடுவத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு சின்ன இது போடுவோம். இதே போல் எல்லா பக்கமும் இங்கேருந்து 2 கோடு இதை நடுமையத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் ஒரு சின்ன டிசைன். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இது தீபம் மாதிரி போடலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 6 பக்கத்துலேயும் இதை தீபமாகவும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். மார்கழி மாதத்தில் ஒரு நாளைக்கு நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.